கொடகலை ஹூட்டன் மைதானத்தை சீரமைத்து தருமாறு பிரதேச இளைஞர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். கொடகலை பிரதேச சபைக்குட்பட்ட கொடகலை ஊட்டன் மைதானமானது கவனிப்பாரற்ற நிலையில் காணப்படுவதாக அப்பிரதேச இளைஞர்களும் பொதுமக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மலேகத்தில் கிரிக்கெட் துறையில் பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கும் நேரத்தில் கொடகலை பிரதேசத்திலிருந்து ஒருவரை கூட இனங்காண முடியாத சூழ்நிலை தற்போது காணப்படுகின்றது. கொடகலை பிரதேசத்தில் இப்படியான ஒரு பெரிய மைதானம் காணப்படுகின்ற போதிலும் அது சரியான முறையில் பராமரிப்பின்றி காணப்படுவதாக இளைஞர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். மலசல கூட வசதி, உடை மாற்றுவதற்கான வசதி, மின் விளக்குகள் மற்றும் குடிநீர் போன்ற வசதிகள் இன்மையாலும் மைதானத்திற்கு சரியான வரவேற்பு கதவு இன்மையால் நாய்கள் மற்றும் விலங்குகள் எச்சங்கள் செய்வதால் விளையாட்டில் ஈடுபடும் வீரர்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். கொடகலை பிரதேச சபை நிர்வாகமும் அதை சரியான முறையில் பராமரிக்கவில்லை எனவும் வெளிப்பிரதேசத்திலிருந்து விளையாட வரும் விளையாட்டு வீரர்கள் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 2500 ரூபாய் வீதமாக மைதானத்தை முன்பதிவு செய்து விளையாடுகின்ற போதிலும் சரியான முறையில் ஏன் பராமரிக்கப்படவில்லை என விளையாடுவதற்கு வரும் இளைஞர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இந்த மைதானத்தை அண்மித்து காணப்படும் பாடசாலைகளும் இல்ல விளையாட்டு போட்டிகளை நடத்துகின்ற போதும் பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை பெண் மாணவிகளும் பல விளையாட்டுகளில் பயிற்சியில் ஈடுபடுவதற்கு மைதானத்திற்கு வந்து உடைகள் மாற்றுவதற்கான அறையொன்றும் இல்லாததினால் பெண் வீரர்களும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். விரைவாக புனர் நிர்மாணம் செய்து தருமாறு விளையாட்டு வீரர்களும் பிரதேச இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். குரல் மேட்ச் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.